5 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்துக்குள்ள ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இந்த வருஷமும் அதை ரெடி பண்ணி வேற ஏதாவது பேசுங்க சார், வேற ஏதாவது பேசுங்க சார், வேற ஏதாவது பேசுங்கன்றேன். வேற எதுவுமே இல்லாத போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போனா அதுக்கெல்லாம நின்று பதில் சொல்ல முடியும் அமைச்சர்கள். இல்லாத ஊருக்கு இழுப்பம்பு சக்கரை என்று ஒரு பழமொழி உண்டு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் நேரடியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சொல்லியிருக்காரு. சொல்லிக்கினே இருக்கட்டும் அவரு. யாருக்கு தான் சார் திமுகவுக்கு எதிர்கட்சி யார்? திமுகவுக்கு எதிராக கட்சி யாரா? இதுக்கு அவர்கிட்டே தான் பதில் கேட்கணும். குடும்பம் வாழ வேண்டும், தனி மனிதன் சாக வேண்டும் என்ற கோட்பாட்டில் திமுக அரசு செயல்பட்டு வருகின்ற நேற்று நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அப்படி என்றால் அவர் மகன் மீது பதியப்பட்டிருக்கின்ற வழக்கு தன் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய சட்டமீறலுக்காக பதியப்பட்ட வழக்கா அல்லது கட்சிக்காக பதியப்பட்ட வழக்கா என்று அவரிடமே திருப்பி கேளுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்துக்குள்ள ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இந்த வருஷமும் அதை ரெடி பண்ணி வேற ஏதாவது பேசுங்க சார், வேற ஏதாவது பேசுங்க சார், வேற ஏதாவது பேசுங்கன்றேன். வேற ஏதாவது பேசுங்க. இல்ல திமுகவுக்கு 10 வருஷமா நான் வேற ஏதாவது கேளுங்கன்றேன். வேற ஏதாவது பேசுங்கன்றேன். திமுகவுக்கு 10 வருஷம் வேற ஏதாவது பேசுங்க, ஆக்கப்பூர்வமா எதுனா பேசுங்க சார். தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அரசியல் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியா இருக்க அரசியலை பத்தி பேசுங்க. மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட கட்சியோட விமர்சனங்களை பத்தி பேசுங்க. இல்ல ஒரு தேர்தலை சந்திச்ச இயக்கங்களை பத்தி பேசுங்க. எதுவுமே இல்லாத போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போனா அதுக்கெல்லாம நின்று பதில் சொல்ல முடியும் அமைச்சர்கள். வேற ஏதாவது கேளுங்க. பாத்தீங்க எவ்வளவு வரவேற்பு தானே இதுக்கு. தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. மீண்டும் பெண்கள் ஒரு சுதந்திரம். நான் நேற்றே சொன்னேன் குற்றங்கள் நடப்பது என்று தடுப்பது ஒரு வகை, நடந்த குற்றங்களுக்கு நடவடிக்கை என்பது ஒரு வகை. தடுக்கின்ற முயற்சியிலும் இந்த ஆட்சி தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நடந்த குற்றத்திற்கு 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட 3 குற்றவாளிகளை தப்பி ஓட முயற்சித்தவர்களை துப்பாக்கி ரவைகளால் சுட்டுப்பிடித்து அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 1 மாதத்தில் அதற்குண்டான சார்ஜ் ஷீட்டை பதிவு செய்து வழக்கை விரைவாக முடித்து தண்டனை பெற்று தர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி இந்த ஆட்சி. ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தப்பிப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் கேள்வியை கேளுங்கள். நடந்த சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்பதில் இந்த ஆட்சி உறுதியாக இருக்கிறது.